ஹே டியர்ஸ், எப்பவுமே நம்ம வீட்ல மீனை விட்டா கறின்னு இதுவே சேருமேன்னு சொல்லி அதுக்காக வெஜிடேரியன் ஃபுட்லாம் செய்யல, ஆட்டுக்கால் பாயா செய்யலாம்னு சொல்லி ஆட்டுக்கால் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரெசிபி ரொம்ப சிம்பிள். நீங்க வெஜ் குருமா வைப்பீங்கல்ல, அதே மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலா ஆட்டுக்கால போட்டு தேங்காய் அரைச்சு ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 8 விசில், தேங்காய் அரைச்சு ஊத்துன பிறகு ஒரு 8 விசில் வச்சீங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடும். நான் தான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி சமையலன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்தி விசில் அதிகமா விட்டேன்னா என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தீர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உடனே கண்டுபிடிச்சு அந்த குக்கர்ல இருந்து இந்த குக்கர்ல மாத்தி, இந்த குக்கர்ல இருந்து அந்த குக்கர்ல மாத்தி எப்படியோ சூப்பரான ஆட்டுக்கால் பாயாவை ரெடி பண்ணிட்டேன். வீட்ல அரைச்ச மாவு வந்து காலி ஆயிடுச்சு. ஆனா ஆட்டுக்கால் பாயாக்கு இட்லி தான் சூப்பரான காம்பினேஷன் டாடி சொன்னாரு. சரி கடையிலேயே மாவு வாங்கி இட்லியும் ஊத்தியாச்சு. ஃபைனலா ஷாரி பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டா. அப்பதான் மனசுக்கு அப்பாடா நம்ம பண்ண மிஸ்டேக்கை யாரும் கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு ஆச்சு. அப்புறம் உங்கள எத்தனை பேருக்கு ஆட்டுக்கால் பாயா ரொம்ப பிடிக்கும், அந்த ஆட்டுக்கால் பாயாவை எதோட வச்சு சாப்பிட்டா சூப்பரான காம்பினேஷனா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்றேன். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.